வணக்கம் குழந்தைகளா. இப்போ நம்ம பார்க்க போகிறது 2ஆம் வகுப்பு தமிழ் பாடம் 10இல் உள்ள ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடியை இயற்றியது யாருன்னு நம்ம பார்க்கலாமா? ஆத்திச்சூடியை இயற்றியது ஔவையார். ஔவையாரை பற்றி ஒரு சில வரிகள் நாம் இப்போ தெரிஞ்சுப்போமா? ஔவையார் சங்ககால புலவர்களில் ஒருவர். இவர் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருக்கு. ஆத்திச்சூடி எதற்காக எழுதுனாங்கன்னு தெரியுமா? சின்ன சின்ன குழந்தைகள் வளரும் போதே நல்ல பழக்க வழக்கங்களோட வளரணும் அப்படிங்கிற கூறுதான் இந்த ஆத்திச்சூடி. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒன்று என்னன்னா, அதியமான் நெடுமான் அஞ்சி அப்படிங்கிற ஒரு மன்னர் காட்டிற்கு வேட்டையாட போகும்போது அங்கே அரிய வகை கனியான நெல்லிக்கனியை பார்த்தாரு. அந்த கனியை நாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நீண்ட நாட்கள் உயிர் வாழலாம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் அந்த கனியை தான் சாப்பிடாம தமிழ் புலவராகிய ஔவையாருக்கு கொண்டு வந்து கொடுத்தாராம். இதை அதியமான் கொடுத்த நெல்லிக்கனி அப்படின்னு ஔவையார் தன்னுடைய பாடல்களில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ ஆத்திச்சூடியில் முதல்ல நாம் பார்க்க போகிற கூறு நன்மை கடைப்பிடி. அப்படின்னா என்ன குட்டீஸ்? நல்ல பழக்கங்களை கடைப்பிடிக்க வேண்டும். இதை நாம் ஒரு கதை மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். என்ன கதைன்னு பார்க்கலாமா? இங்கே பார்த்தீங்களா, ஒரு காட்டில் 2 முயல்கள் இருக்கு. ஒன்று சாம்பல் நிறத்தில் இருக்கு, இன்னொரு முயல் பழுப்பு நிறத்தில் இருக்கு. இந்த சாம்பல் நிற முயல் முதல்ல என்ன சொல்லுதான்? அதோ பார், பழம் மரத்திலிருந்து விழுகிறது. அங்க ஒரு பழம் மரத்திலிருந்து கீழே விழுதான். அதுக்கு பழுப்பு நிற முயல் என்ன சொல்லுது? அட ஆமா. உடனே சாம்பல் நிற முயல் என்ன சொல்லுது? வா, பழத்தை எடுத்து இருவரும் தின்னலாம். பழத்தை எடுத்து 2 பேரும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சாம்பல் நிற முயல் சொல்லுது. ஆனா பழுப்பு நிற முயல் என்ன சொல்லுதாம்? வேகமாக ஓடும் திறமை எனக்கு இருக்கிறது, அதனால் பழத்தை நானே எடுத்துக்கொள்வேன். நான் தான் வேகமாக ஓடுவேன், அதனால் பழத்தை நான் தான் முதல்ல எடுத்து சாப்பிட்ருவேன் அப்படின்னு பழுப்பு நிற முயல் சொல்லுது. உடனே சாம்பல் நிற முயல் என்ன சொல்லுதான்? இது சரியில்லை அப்படின்னு சொல்லுதான். அதையும் கேட்காம அந்த பழுப்பு நிற முயல் வேகமாக போய் ஒரு கல் மேலே இடிச்சுக்குது. உடனே இந்த முயல் என்ன சொல்லுதான்? பார்த்து போ, மெதுவா போ அப்படின்னு சொல்லுது. கல்லுல இடிச்சுக்குச்சு இல்லையா? உடனே சாம்பல் நிற முயல் என்ன சொல்லுதான்? அச்சச்சோ, அடிபட்டு விட்டதா, வலிக்கிறது அப்படின்னு இது சொன்னோடனே உடனே சாம்பல் நிற முயல் என்ன சொல்லுது? இரு, நான் பழத்தை எடுத்து வருகிறேன் அப்படின்னு இது மெதுவாக போய் பழத்தை எடுத்துட்டு வருதான். பழத்தை எடுத்துட்டு வந்து இந்த பழுப்பு நிற முயல் கிட்ட கொடுக்குது. கொடுத்தோன்னே என்ன சொல்லுது? இந்தா உனக்கும் பாதி அப்படின்னு இந்த முயல் சொன்னோடனே நன்றி நண்பா அப்படின்னு சொல்லுது. அப்போ பழத்தை தான் மட்டும் சாப்பிடாம தன் கூட இருக்கிறவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்குது இல்லையா? அதுதான் நன்மை கடைப்பிடி.